வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக சற்று முன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அரசு அமைக்கும் நடவடிக்கைகள் களை கட்டியுள்ளன. தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகாவின் சட்டப்பேரவை குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு ஜோசப் விஜய் சற்று முன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னதாக சென்னையை அடுத்த பனையூரில் தவேகா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூடி ஒருமனதாக திரு விஜயை கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுத்தனர். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான கூடுதல் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு குறித்து தொடர்ந்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. அதனை அடுத்து புதிய அரசு அமைக்க ஆளுநரிடம் திரு விஜய் உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக திரு விஜய் முன்னாள் முதலமைச்சர் CN அண்ணாதுரையின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் திரு RV அர்லேக்கர் புதிய அரசு அமையும் வரை அவர் பதவியில் தொடருமாறு கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இந்நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் திரு மு.க. ஸ்டாலினை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் திரு ஸ்டாலினை சந்தித்து பேசினர். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை அக்கட்சி தொடங்கியுள்ளது. இருப்பினும் கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் எப்பொழுது நடைபெறும் என்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. புதுடெல்லியிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் பிரதிநிதிகள் கேரளம் வந்த பின்னரே கட்சியின் சட்டப்பேரவை குழு கூட்டம் நடைபெறும் என்று தகவல்கள் கூறுகின்றன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் NR காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து NR காங்கிரஸ் கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே இக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் BJPயின் ஆலோசனை கூட்டம் இன்று காலை புதுச்சேரியில் நடைபெற்றது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க சூழலை உருவாக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் நாட்டின் ஆராய்ச்சிகள் படைப்பாற்றல் திறனுடன் கூடிய செயல் திட்டமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சமாக அதிகரித்துள்ள நிலையில் புதுமை தொழில்நுட்பங்களின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உயர்கல்வி நிறுவனங்களின் வளாகங்களிலிருந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் யூனிகார்ன் மையங்களும் வெற்றிகரமாக உருவானதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் இந்தியா 81வது இடத்திலிருந்து தற்போது 38வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது ஆராய்ச்சிகளின் திறனை பறைசாற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். இந்தியா ஜமைக்கா இடையான ஒத்துழைப்பு கூட்டாண்மையின் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கமினா ஜான்சன் ஸ்மித் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் இன்று கலந்துரையாடிய பின்னர் ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இருதரப்பு உறவுகளின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். கலாச்சார பரிமாற்றம், விளையாட்டு, மின்னணு உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் அமைச்சர் கூறினார். இதனிடையே வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரெட்டா கோஸ்டோரிக்கா குடியரசு, ஹாண்ட்ரஸ், பெலைஸ், டொமினிகா நாடுகளுக்கு வரும் 8ஆம் தேதி பயணம் மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா பெட்ரோலிய தொழிற்சாலைகள் மீது ஈரானின் ட்ரோன் தாக்குதலில்
3 இந்தியர்கள் காயமடைந்ததை தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கட்டமைப்புகள் மற்றும் சிவிலியன்களை இலக்காக கொண்டு நடத்தப்படும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைதி மற்றும் தூதரக நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்த பிரதமர் அந்நாட்டுடன் இந்தியா துணை நிற்பதாகவும் எடுத்துரைத்தார். ஹார்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் பிராந்திய அமைதி, நிலைத்தன்மை, உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு இது இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டினார். வெளியுறவு அமைச்சகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இந்நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியுள்ளது. இந்த பிராந்தியத்தில் அமைதியான தீர்வு ஏற்படுவதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரிய வகை நோய் மேலாண்மையை, நோயை முன்னதாக கண்டறிதல், புதுமை கண்டுபிடிப்புகள், வலுவான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை மத்திய சுகாதார செயலர் திரு ஸ்ரீவஸ்தவா வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் அரிய வகை நோய்கள் தொடர்பான 2 நாள் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நோய் சார்ந்த சவால்களை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். தேசிய சுகாதார கொள்கையின் கீழ் நிதியுதவி 50 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் அரிய வகை நோய் தாக்குதலுக்கு உள்ளான நோயாளிகள் தரமான சிகிச்சையை பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய தக்காளி, முருங்கை உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் மற்றும் மிளகாய், கொத்தமல்லி, உலர் பழங்கள், மஞ்சள் போன்ற விவசாய பொருட்களை விலை குறைவான நேரங்களில் பாதுகாத்து விலை அதிகமாகும் நேரங்களில் விற்பனை செய்யும் வகையில் 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கு அரியலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்தி அழுகி போகும் வேளாண் விளை பொருட்களை நீண்ட காலம் கெடாமல் பாதுகாத்து விற்பனை செய்ய முடியும் எனவும் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த மாணவி பாலியல் வன்முறை வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட குற்றவாளியை காவல்துறையினர் இன்று தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். மதுரை சித்திரை திருவிழா நிறைவடைந்ததை தொடர்ந்து அழகர் மலைக்கு திரும்பிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர் தூவி வரவேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மதுரை சித்திரை திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவடைந்ததை தொடர்ந்து கள்ளழகர் பூப்பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு தனது இருப்பிடமான அழகர் மலைக்கு புறப்பட்டார். முன்னதாக அழகர் மலையை நோக்கி புறப்பட்ட கள்ளழகர் 3 மாவடி, கடச்சனேந்தல், சுந்தரராஜன்பட்டி, அப்பன் திருப்பதி வழியாக இன்று காலை 10:40 மணிக்கு மேல் 11:10 மணிக்குள் அழகர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட வரவேற்றதுடன் அழகர் கோயில் கோட்டை வாசலில் முன்பு திருஷ்டி பூசணிக்காய் உடைத்தும் தீப ஆராதனை காட்டியும் கள்ளழகரை வரவேற்றனர். நாளை கள்ளழகருக்கு உற்சவ சாந்தி பூஜை நடைபெறுவதுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. மதுரையிலிருந்து ரகுராஜா. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தவிக தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.